திருச்சிற்றம்பலம். சிவசிவ சிவனைய செல்வர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் என்பதில் இறைவன் திருவடி பெருமையை நமக்கு உணர்த்திய காரைக்கால் அம்மையார் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 81 சிவனடியார்களுக்கு யம பயமும் நரகாவஸ்தையும் பிறவிக்கு காரணமான வினைகளும் இல்லாது ஒளியும் என நமக்கு உணர்த்த வருவதை பார்க்கலாம். இப்போது பாடலை கேளுங்கள். பாடல் 81. காலனையும் வென்றோம், கடுநரகம் கை கலன்றோம், மேலை இருவனையும் வேறறுத்தோம், கோல அரணார் அவிந்தெளிய வெந்தி அம்பைதான் சரணார விந்தங்கள் சார்ந்து. இந்த பாட்டுல காரைக்கால் அம்மையார் இறைவனை எப்படி அழைக்கிறார் பாருங்கள், போற்றி பரவுகிறார் பாருங்கள். 3வது அடியில பாருங்க, கோல அரணார் அவிந்து அழிய வெந்தி அம்பு எய்தவனே என போற்றுகிறார். பழந்தமிழ் இலக்கியங்களிலும் திரிபுரத்தகனர் எனும் இம்மூர்த்தம் பற்றிய செய்திகள் உண்டு. பரிபாடலிலே முப்புறம் எரித்த விரிசடை கடவுள் எனவும், புறநானூற்றில் திரிபுரம் எரித்தவரும் நஞ்சுண்டவரும் சந்திரனை சூடியவருமான சிவன் எனவும் போற்றப்படுகிறார். இக்கடவுள் கடைச்சங்கத்தில் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் என்ற பெயரில் புலவராயிருந்து தமிழ் ஆய்ந்தார் என இறையனார் களவியல் உரை கூறுவது சிறப்பு. இறைவனது இப்படிப்பட்ட வரம்பில்லாத ஆற்றலை, அவன் வீரச் செயல்களை சாதாரண மக்களும் நம்மை போன்றவர்களும் புரிந்து அவனடி போற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே சொல்லப்பட்ட இறைவனின் முதல் வீரச் செயலாக குறிப்பிடப்படுவது திரிபுரம் எரித்த செயல்தான். இந்த புராணக் கதையை தேவாரம் மற்றும் 12 திருமுறைகளிலுமே எல்லா அருளாளர்களும் சுட்டி காட்டுவார்கள். ஏன்னா படிப்பவர்கள் இறைவனின் மேன்மையை உணர்ந்து அவனுக்கு ஆளாக வேண்டும் என்பதற்காகத்தான். உலகியலிலே நம்மால முடியாத ஒரு ரொம்ப கஷ்டமான செயலை ஒருத்தருடைய அநாவசியமா செய்து நம் துன்பத்தை போக்குவார் என்றால் அவர் மீது நமக்கு ஒரு பிரேமை, ஒரு மரியாதை கலந்த அன்பு ஏற்படும் அல்லவா? அதுபோலத்தான் இறைவனின் அட்ட வீரச் செயல்கள் மனிதர்கள் தேவர்களால் செய்ய ஏன் நினைத்து கூட பார்க்க முடியாத செயல்கள் என நாம் அறிய வரும்போது அந்த இறைவன் மீது நமக்கு உயர்ந்த பக்தியும் அன்பும், அவனுக்கே ஆளாக வேண்டும் என்ற விருப்பமும் வரும். அது உறுதிதானே. அதற்கு இந்த புராணக் கதை சொல்லப்படுகிறது. இப்ப புராணம் சொல்வது, தாரகாசுரன் என்ற அசுரன் பிரம்மாவிடமிருந்து பெற்ற வரங்களால் தன்னை யாரும் ஏதும் செய்ய முடியாது எனும் ஆணவத்தில் தேவர்களை துன்புறுத்தினான். தேவர் துயர் தீர்க்க யார் வந்தா? முருகப்பெருமான் வந்தான். அவனை அழித்து விட்டார். அப்பாவை போலவே இவன் பிள்ளைகளும் தாரகாட்சன், கமலாட்சன், வித்வன்மாலி என்ற மூவரும் பிரம்மாவை துதித்ததன் பலனாய் மூவருக்கும் 3 பறக்கும் கோட்டைகள், 2 இரும்பு கோட்டை, 1 வெள்ளி கோட்டை, 1 தங்க கோட்டை என கிடைத்தது. இந்த 3 கோட்டைகளும் என்று ஒரே கோட்டிலே வருமோ அன்று அந்த கோட்டைகள் அழியும் என்ற கண்டிஷன் கீழே தான் பிரம்மா இந்த வரமே அவங்களுக்கு கொடுத்தார். ஆனா இவர்கள் என்ன பண்ணாங்க? அதை வைத்துக்கொண்டு தேவர்களையும் முனிவர்களையும் எல்லாவரையும் மிகவும் தொல்லை செய்து அவர்களை அழிக்க பார்த்தார்கள். அவர்களெல்லாம் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமானும் வைதீக தேரேறி இந்த 3 கோட்டைகளை ஒரே அம்பால் அழித்தார் என்பது புராணக் கதை. இந்த கதையை கேட்ட திருமூலருக்கு ஒரே கோபம். அவர் பாடுகிறார், முப்புறம் எரித்தன நண்பர்கள் மூடர்கள், முப்புறமாவது மும்மல காரியம், அப்புறம் எய்தமை யாரறிவாரே. நம்ம திருமுறைகளிலே இறைவன் முப்புறங்களை நெற்றிக்கண்ணால் எரித்தான் என்று சொல்வர். அப்புறம் ஒரே அம்பினால் அளித்தார் என்றும் தன் சிரிப்பினால் அளித்தார் என்றெல்லாம் சொல்லுவர். எல்லாமே இறைவனது பேராற்றலை, அந்த வரம்பில்லாத ஆற்றலை, எதையும் எளிமையாக செய்து முடிப்பார் என காட்டத்தான் சொல்லப்படுகிறது. இப்படி வேறுபட்டு சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு கற்பத்திலும் திரிபுர சங்காரம் நிகழ்கிறதாம். அந்தந்த கற்பத்தில் வெவ்வேறு முறைகளை இறைவன் ஆளுகிறாராம். இவற்றை கற்பபேதம் என்று சொல்வார்கள். இப்போ இந்த திரிபுரம் எரிக்கப்பட்ட செயலை, அதனுடைய உட்பொருளை நாம கொஞ்சம் சிந்திக்கலாமா? இறைவன் சிரித்து எரித்தது உண்மையிலே 3 கோட்டைகள் அல்ல, இருளாகிய ஆணவமலம் 1, கன்மம் என்ற மலம் 1, மாயை என்ற மலம் 1. இந்த 3 மலங்களைத்தான் இறைவன் எரித்தான். இந்த ஆணவ மலம் நமக்கு தெரியும், அநேக சக்திகளை உடையது, வலியது, கடினமானது. எனவே இதை இரும்பு கோட்டையாக உருவகப்படுத்துகிறார்கள். கன்மம் என்பது நல்வினை தீவினை 2 தான். இந்த நல்வினையானது சில சுகங்களை தருவதனால்
வெள்ளி என்ற பலர் விரும்பும் உலோகமாக உருவகிக்கப்படுகிறது. மாயை என்பதும் ஒரு மலம்தான், அது மயக்கத்தை தருந்தான். எனினும் உயிருக்கு சிறிது சிறிதாக அறிவொளியை ஊட்டும் கருவிகள் இதனின்றும் தோன்றியதால் அது தங்கமாக உருவகிக்கப்படுகிறது. இந்த மூன்றுமே, ஆணவம், கன்மம், மாயை என்ற மூன்றும் உயிரை சூழ்ந்து நிற்பதால் இவற்றை மதில்கள் என உருவகிக்கப்பட்டது. அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த மாயையும் கண்மமும் உயிர்களை சென்று சென்று பிறவிக்கு ஒவ்வொரு பிறவியிலும் சென்று சென்று பற்றும் அல்லவா, அதனாலேயே அவற்றை பறக்கும் கோட்டைகள் என்று சொன்னார்கள். இந்த ஆணவ மலமும் வலிதாக இருண்டதாக இரும்பாக இருந்தாலும் இறுதியிலே முக்தியில் வலி மடங்கி போவதால் அதுவும் பறக்கும் மதிலாயிற்று. ஆக இந்த மூன்று மதில்களையும் இறைவன் சிரித்தே எரித்தான் என்றால் இந்த மும்மலங்களையும் அத்தனை எளிதாக இறைவன் இந்த உயிரிடமிருந்து நீக்கிவிட்டானாம். இப்படிப்பட்ட பெருமானது பாத தாமரைகளை பற்றி கொண்டு வாழ்கிறார்கள் அன்பர்கள். இறைவன் திருவடிகளை சரண அரவிந்தம் என்பர். அரவிந்தம் என்றால் தாமரை. அரவிந்தங்கள் என்பது திருவடியாகிய தாமரை மலர்கள். திருவடிகளுக்கு வண்ணத்தால் தாமரை மலர் ஓமை. இயல்பாகவே செம்மையாக உள்ள திருவடி பக்குவ ஆன்மாக்களின் மலக்குற்றங்களை நீக்கி செம்மை செய்யும் திருவடி. வீடு பேராகிய தேனை விரும்பி மலபரிபாகம் பெறும் நிறையில் உள்ள ஆன்மாக்களாகிய வண்டுகள் ஒலி எழுப்பி சுழலக்கூடிய திருவடி. பக்குவமடைந்த ஆன்மாக்களாகிய வண்டுகள் ஓசையின்றி மொய்த்து தேனாகிய வீட்டின்பு நுகரக்கூடிய திருவடி. அப்படிப்பட்ட திருவடி அது. சிவநெறியில் நில்லாதவர்களை ஒருப்பதற்கு வெவ்விய தீயை கக்கும் அம்பை வைத்திருக்கிறான் நம் சிவபெருமான். தன்னை சார்ந்து பணிபவர்களுக்கு தன்மையான தாமரைகளை போன்ற திருவடிகளை உடையவனாக இருக்கிறான். கையிலே தீ அம்பு, காதிலே தாமரை போன்ற குளிர்ந்த தன்மை. இறைவன் திருவடியையே புகழாக புகுந்தவர்களுக்கு உடலும் உள்ளமும் உயிரும் குளிரும். 3 தாபங்களால் உண்டாகும் வெப்பம் அவர்களுக்கு இருப்பது இல்லை. சரி, இப்படி இறைவன் சரணாரவிந்தங்களை சார்ந்தமையால் அவர்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன என்றால், அவர்களெல்லாம் காலனுக்கு அஞ்ச மாட்டார்கள். நமது மார்க்கண்டேயன் எடுத்துக்கொண்டால் தெரியும், அவர் காலத்தையே வென்றவர், காலனையும் வென்றவர். அதனால்தான் காலனையும் வென்றோம் என்று செம்மாப்பாக இருப்பார்கள். சாதாரண மக்கள் இருந்தால் அவர்கள் அழைத்துச் செல்ல காலனும் அவன் தூதர்களாகி யமதூதர்களும் வருவர். ஆனால் சிவ அன்பர்கள் அருகிலே வர காலனும் அஞ்சுவானாம். அவர்கள் எத்திருவடியை பற்றியுள்ளார்களோ அத்திருவடி அவனை உதைத்து விழச் செய்தது. அதை அவனால் மறக்க முடியுமா? அதனால பக்கத்திலே வரமாட்டான். ஆக பக்தர்கள் இறந்தால் சிவகணங்கள் வந்து அவர்களை சிவலோகம் அழைத்துச் செல்லும். இவர்களெல்லாம் கால ஜெயம் பண்ணியவர்கள். இதையே காரைக்கால் அம்மையார் காலனையும் வென்றோம் என்று பெருமிதமாக சொல்கிறார். இந்த சாமானியர்களெல்லாம் இறந்தால் அவர்கள் செய்த நல்வினைக்கேற்ப தீவினைக்கேற்ப மறுமை வாழ்வு அமையும். பாவங்களுக்கு உரிய தண்டனையை ஏற்க நரகத்தை அடைவர். ஆனால் இறைவன் அடியார்களுக்கு காலபயமே இல்லை எனும் போது நரக அனுபவம் எப்படி அமையும்? எனவே அவர்கள் நரகம் உள்ள திசையை கூட பாரார். இந்த உலகில் வாழும் போதே திருவருள் உரைப்பினால் சீவன் முக்த நிலையை அடைந்தவர்கள் சிவனடியார்கள். அவர்களிடம் இருவினை ஒப்பும் மலபரிபாகமும் இருக்கும். ஏனென்றால் பொருள்களின் மீது வரும் விருப்பு வெறுப்பால் தானே ஜனனம் ஏற்படும். தாய்மானார் பாடுவாரே, வேண்டா வெறுப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். ஆகிய அவர்களுக்கு இந்த விருப்பு வெறுப்பு இராது. எனவே அவர்கள் பிராரப்தம் அல்லது ஊழ்வினையை அனுபவிக்கும் போது புதிதாக வினை செய்ய மாட்டார்கள். நாமா இருந்தால் இந்த பிறவியிலே அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கு யாரையாவது நொந்து பலவாறும் திட்டி தீர்ப்போம். கடவுளை கூட விட்டு வைக்க மாட்டோம் சிலர். இந்த கடவுள் ஒரு ஓரவஞ்சகர், நான் நல்லவனாக இருந்தும் நியாயவாதியாக இருந்தும் எனக்கு இப்படி துன்பம் தருகிறாயே என சிவ அபராதமே செய்து விடுவோம். ஆனால் இறைவன் அடியவர்களோ எவர் என்ன சொல்லுவாங்க, இது எல்லாம் சிவனருள், எல்லாம் சிவன் செயல் என எண்ணுவர். குருஞான சம்பந்தர் சிவபோக சாகரத்திலே சொல்லியது போல, ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினது அருளாலே உணரின் என் செயலை காண்கின்றேனே என இருப்பர். எனவே காலனை வென்று கடுநரகம் கை கலன்ற அடியவர்கள் தம்மை நலிவதற்குரிய சஞ்சிதம் ஆகாமியம் எனும் இருவகை வினைகளும் இல்லாமல் அவற்றை அடியோடு அறுத்து விடுவர். அதைத்தான் காரைக்கால் அம்மையார் பெருமிதமாக சொல்கிறார்.
மேலே இருவினையும் வேறிருத்தோம் என காலபயமில்லாது நரகத்தின் வசமே படாது பிறப்புக்கு காரணமான வினைகளால் நலிவுறாமல் உள்ள நிலை சீவன் முக்தர் நிலை. காரைக்கால் அம்மையார் அந்நிலையில உள்ளவர். அதனால்தான் செம்மாப்போடு பாடுகிறார், காலனையும் வென்றோம் கடுநரகம் கைகளன்றோம் மேலே இருவனையும் வேறிருத்தோம் என. அன்பர்களே, நாமும் முயற்சி செய்து காரைக்கால் அம்மையார் நிலையை அடைய முயல்வோமா? திருச்சிற்றம்பலம்.